الحمد لله كفى الصلاة والسلام على من اصطفى خصوص خلفاء وآله شرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் கருணையும் ஷஃபியுல் முதுனிபின் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலின் ரஹ்மத்துலில் ஆலமீன் நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நம்மவர்கள் நம் ஊரார்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் உனது மேலான ரஹ்மத்தை கொண்டு கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான சூழ்ச்சிகள் சோதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் வேதனைகள் எதிராளிகளினுடைய எல்லா விதமான தீங்குகள் அனைத்திலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் தந்த அருள் புரிவாயாக. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உனது ஷரியத்தை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் உனக்காக நாங்கள் நிறைவேற்றக்கூடிய இந்த தொழுகையை நாங்கள் முறையாக இறையச்சத்தோடு உன்னை பார்ப்பதை போன்று தொழுகக்கூடிய சாலிகான தொழுகையாளிகளாக எங்களை கபூல் செய்வாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களிலேயே உயர் ரகமான ஒரு படைப்பாகிய அல்லாஹுக்கு பிரியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் நம்ம எல்லாம் மனிதர்களாக படைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ளன்போடு தாயன்போடு உற்று நோக்கக்கூடிய கவனித்து பராமரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய படைப்பை பற்றி நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம்.
இந்த உலகத்திலே ஒவ்வொரு படைப்புகளுமே நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற படைப்பினங்கள். ஆனால் இந்த மனித சமூகத்தை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் என்னை வணங்குவதற்காகவே வேண்டிய தவிர மற்ற எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களை படைத்த விஷயத்திலே அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பற்றி அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். கடந்த வாரங்களிலே தொழுகை சம்பந்தமான ஏராளமான சம்பவங்களும் ஹதீஸ்களும் அதனுடைய மகத்துவங்களும் பற்றி நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே இன்றைக்கும் தொழுகை சம்பந்தமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையிலே படைத்தவனை வணங்குவது என்பது மனித சமூகத்திற்கு அவசியமான ஒரு நிலை, கட்டாயமான ஒரு நிலை என்பதை எல்லோரும் அறிந்திருந்தும் கூட அதை நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காமல், கவலைப்படாமல், ஒரு பொடுபோக்காக அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இந்த மனித சமூகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது நம்ம கவலை கொள்கிறோம், மிக வேதனை அடைகிறோம். ஏனென்றால் எல்லா நிலைகளிலேயுமே பிரதான வணக்கமாகிய இந்த தொழுகையின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிறைவானது என்பதை ஹதீஸ்களின் மூலமாக, மருத்துவ ஆய்வுகளின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்கிறது, நெற்றியை தரையில் வைக்கின்ற போது ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. நெற்றியை தரையில் வைக்கின்ற போது அவனுக்கு சாதகமான நல்ல சிந்தனைகளை தூண்டுகிறது. இரத்தங்கள் எல்லாம் அவனுடைய நெற்றியின் பக்கம் வந்து அவனுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கிறது என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகை மானக்கேடான தவறுகளிலிருந்து பாதுகாக்கிறது, எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் மனிதனை பாதுகாக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி தந்த வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒருவனுக்கு தொழுகை நேச்சுரலாக ஆகிவிட்டால், அவன் தொழுகையாளியாக ஆகிவிட்டால், அவன் சஜ்தா செய்யும் போதெல்லாம் அவனுக்கு நல்ல சிந்தனைகள் தூண்டுகிறது, நல்ல எண்ணங்கள் வருகிறது, தன்னை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கு அவனுடைய மனமும் இடம் கொடுப்பதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லாமல் சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த அறிவியல் உலகம் அதை தான் உண்மைப்படுத்துகிறது. அந்த அளவிற்கு இந்த சஜ்தா ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைக்கிறது, பாவங்களில் இருந்து பாதுகாக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். எத்துணை தவறுகள், எத்துணை தவறான சிந்தனைகள், எத்துணை தவறான பார்வைகள், எத்துணை தவறான செயல்கள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது? நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, இப்படிதான் வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லி தந்ததால் இந்த தொழுகையினுடைய நிலைகளை, அதனுடைய அவசியங்களை, அதனுடைய நன்மைகளை விளங்குகிறோம். ஓரளவு நாம் பாவங்களில் இருந்து பாதுகாக்கிறோம்.
இஸ்லாம் அல்லாத மற்ற மனிதர்கள் பாவங்கள் என்பது அவர்களுக்கு சர்வ சாதாரணம். ஹராம் ஹலால் எல்லாம் அவர்களுக்கு தேவையற்றது. ஆனால் நமக்கான வழிமுறை ஹராமில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், கெட்ட சிந்தனைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்து ஒருவன் சஜிதா செய்து விட்டால், ஒரு சஜிதா செய்து விட்டால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவன் செய்த சஜிதாவுக்காக அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த சஜிதா எங்கே இருக்கிறது? இந்த தொழுகையில் இருக்கிறது. தொழுகையிலே தான் சஜிதா இருக்கிறது. ஒருவன் தொழுகையாளியாக இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை எத்துணை முறை அவனுடைய தரையை நெற்றியை தரையிலே வைக்கிறான். பிறகு எப்படி அவனுக்கு தவறான சிந்தனைகள் வரும்? பாவங்கள் அவன் எப்படி செய்வான்? நிச்சயமாக பாதுகாக்கப்படுகிறான். தொழுகையாளிகளாக உருவாக வேண்டும் என்று சொல்வதை விட ஒரு மூமினாக இருந்து விட்டால் அவனுக்கு தொழுகை என்பது கட்டாயமாக ஆகிவிடுகிறது. இன்னைக்கு எத்துணை பேர்கள் தொழுகையிலே அக்கறை செலுத்துகிறோம்? யார் யார் என்னென்ன தொழுகையிலே இருப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள், இன்ஷா அல்லாஹ் தொடராக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு ஏதாவது ஒரு பொருள் பழுதாகிவிட்டால் உடனே சர்வீஸ் செய்கிறோம். துணி அழுக்காகிவிட்டால் சோப்பு போடுகிறோம். பாத்திரங்கள் கழுக வேண்டுமானால் சோப்பு போடுகிறோம். பைக்கு வாகனங்கள் சர்வீஸ் செய்கிறோம் சரியாக ஓடுவதற்கு. இந்த உள்ளம் கெட்டுவிட்டால் எதை கொண்டு சரி செய்வது? தஹத்துல் ஹதாயா, இந்த பாவங்களை அழிப்பது எப்படி? கெட்டுப்போன உள்ளத்தை எப்படி சரிபடுத்துவது? அதற்குத்தான் இந்த தொழுகை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மருந்துகளை, 2 டேப்லெட்டுகளை இந்த மார்க்கம் தருகிறது. ஒன்று இந்த தொழுகை, இன்னொன்று இந்த zikr. இந்த 2 டேப்லெட் தான். இந்த 2 டேப்லெட்டை எப்படி நாம் வளமையாக எடுத்துக்கொள்கிறோமோ காலமெல்லாம் எல்லா நோய்களில் இருந்தும் ஆரோக்கியமாக வாழலாம். காலையில வாக்கிங் போக வேண்டிய அவசியமே இல்லை. 5 நேர தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் செய்தால், முன்பின் சுன்னத்துகள் தொழுது விட்டால் வாக்கிங் என்பதே நமக்கு அவசியம் இல்லை. என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கிறதோ எல்லாமே இந்த தொழுகையில இருக்கிறது. எல்லா அனைத்தும் உடல் ஆரோக்கியம் ஆகுவதை விட நாம் சீர்படுத்தப்படுகிறோம், நிம்மதியாக வாழ முடிகிறது. எல்லா நோய்களுக்குமான மருந்து இந்த தொழுகை தான். சுகர் வந்துருச்சுன்னா, பிரஷர் வந்துச்சுன்னா காலம் முழுக்க மருந்து போட சொல்றாங்களா இல்லையா? பொண்டாட்டியை கூட மறந்துடுவோம். மருந்தை என்ன செய்வோம்? தூக்கி வச்சுக்கிடுவோம். பிரஷர் மருந்து, சுகர் மருந்து டெய்லி ஆயுசுள்ள முழுக்க நீ போட்டா தான் உயிர் வாழ முடியும். அந்த டாக்டருக்கு பயப்படுறோம், அந்த மருத்துவருக்கு பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உனக்கு எந்த டேப்லெட்டும் தேவையில்லைப்பா, உலகம் சார்ந்த டேப்லெட் நீ தொழுதாலே போதும். எல்லா தொழுகைகளையும் முறையாக தொழுதால் போதும். எந்த டேப்லெட்டும் தேவையில்லை, எந்த பிரஷரும் வராது, எந்த சுகரும் வராது. வீட்டுல பிரச்சனையா வந்து தொழு, 5 நிமிஷத்துல அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் உள்ள கவலைகளை போக்கிடுவான். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம் அப்படி? மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாவதற்கான வழிகளை தான் நாம் தேடுகிறோமே ஒழிய அல்லாஹ்வை பயந்து தொழுகக்கூடிய இந்த தொழுகையிலே மருத்துவம் சார்ந்த மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த தொழுகையிலே முழுமையாக கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அவ்வளவு பெரிய சங்கடங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அருமையானவர்களே, மிகப்பெரிய ஆரோக்கியம் என்பது இந்த தொழுகையில் தான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் போக்கிடும். பாவங்களை எப்படி போக்குகிறதோ அதே போன்று இந்த தொழுகை உள்ளத்தை பாதுகாக்கிறது, தவறுகளில் இருந்து பாதுகாக்கிறது.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எத்தனையோ தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அவ்வளவு பிரச்சனைகளை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். சமூகத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளினுடைய விஷயத்துல பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இந்த தொழுகையில இருக்குதுங்கிறான். ஃபத்குரூனி அத்குருக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நீ என்ன நினைப்பா, உன்னை நான் நினைச்சு பார்க்கிறேன். நம்மை விட அந்தஸ்தை உடைய சில நபர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால் நாம் சந்தோஷப்படுவோமா இல்லையா? வசதி வாய்ப்புகள்ல நல்ல தர்மம் செய்யக்கூடியவர், நல்ல எல்லாரையும் முஹப்பத்தாக பழகக்கூடியவர் நமக்கு நெருக்கமாக இருந்தா சந்தோஷப்படுவோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நினைச்சு பாரு, என்னை தொழுகி உனக்காக நான் வந்து விடுகிறேன், உன்னை நான் நினைக்கிறேன் என்று சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. உன்னை நினைச்சு பார்க்கிறம்பா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். உனக்கு உதவி தேவை. எல்லா நேரங்களையும் நம்ம மற்றவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டியது இருக்கிறது. மற்ற மிருகங்களை மாதிரி இல்ல. பிறந்த உடனே அதுவா தேடி தனக்கான இறைய சாப்பிட்டுக்கிடும். தாய்ப்பால் குடிக்கிறது மற்ற பிராணிகள்லாம் எப்படி பிறந்த உடனே குடிக்குது, தானா தேடி போய் குடிக்குது. ஆனா மனுஷன் அதை விட மோசமாயிட்டான். தூக்கி வாயில வச்சாதான் என்ன செய்வான், குடிக்குவான். பலகீனம், அடுத்தவர்களினுடைய உதவி தேவை இருக்கிறது. குழந்தையாக இருக்கும் போது பெற்றோர்களினுடைய உதவி தேவை இருக்கிறது. வாலிபனாக இருக்கின்ற போது தந்தையின் உதவி தேவைப்படுகிறது. திருமணம் முடித்ததற்கு பிறகு மனைவியினுடைய உதவி, காலம் முழுக்க அடுத்தவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கிறது. வாழ்வாதாரம் கழிவதற்கு கம்பெனி தேவைப்படுகிறது, ஒரு முதலாளி தேவைப்படுகிறது, நமக்கான வருமானம் தேவைப்படுகிறது. இல்லைன்னா ஒண்ணுமே இந்த உலகத்துல ஓடாது, மனிதனால் வாழ முடியாது. அடுத்தவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கிறது. அடுத்தவர்களை சார்வது என்பது இந்த உலகத்தை சார்ந்தவர்களை சார்வதை விட அல்லாஹுவை சார்ந்திருங்கள். பாருங்கள், அல்லாஹ் உங்களை தூக்கி வைப்பான். எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்ந்த நிலையில வைப்பான். குர்ஆன்ல சொல்றானா இல்லையா அல்லாஹ்? ஈமான் கொண்டவர்களே, ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையோடும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக நபிகள் அல்லாஹ் கூறக்கூடிய விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனினுடைய வசனம். மனிதர்கள் 7 வகையாக இருக்கிறார்கள். எத்தனை வகை? 7 வகை. யாரும் கோவிச்சிக்க கூடாது. எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. அதற்கு என்னை பார்த்து நீங்க சொல்லிட்டீங்களான்னு நினைச்சிடாதீங்க. யார் எந்த லிஸ்ட்ல இருக்குங்கிறது தெரியாது. அதனால முதல்ல சொல்லிக்கிறேன், 7 வகையில எந்த வகையில நாம் இருக்கிறோம். 7 வகையான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களை தான் சொல்றேன், மற்றவங்களை நான் சொல்லல. அதனால அதற்கு என்னை பார்த்து சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. எல்லோருக்குமானது, எனக்குமானதுதான். முதலாவது விஷயம், தொழுகையாளிகளிலே இஸ்லாமியர்களிலே முதலாம் அவர் முதீஉன், வீணாக்கியவன். எதை வீணாக்கியவன்? வாழ்க்கையை முழுக்க வீணாக்கியவன். வாழ்க்கை முழுக்க வீணாக்கியவன். என்றைக்குமே பள்ளிவாசல் பக்கமே எட்டி பார்க்காதவன். பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னே தெரியாது. உள்ளூரா தான் இருப்பாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க. வந்து கேட்பாங்க, ஹஸ்ரத் பாத்ரூம் எங்க இருக்கு? யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா வருவாங்க பள்ளிவாசலுக்கு. எப்படி தக்பீர் கட்டணும்னு தெரியாது. அடுத்தவங்களை பார்த்து தான் அது தக்பீர் கட்டிட்டாருன்னு கேட்டுவாங்க. இவர்கள் யார்? தன்னுடைய வாழ்க்கையையே வீணாக்கியவர்கள். நிழலுக்கு கூட பள்ளிவாசலின் பக்கம் நெருங்காதவர்கள். ஒரு ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு 65 வயசு 80 வயசு ஆனவர், தன்னுடைய வீட்டுல ஆடு மாடுலாம் வளர்க்கக்கூடியவர், தப்பி தவறி பள்ளிவாசல் பக்கம் வந்துருச்சு. பள்ளிவாசல்ல பார்த்தா நிறைய புற்கள்லாம் இருக்கும், செடிகள் வச்சிருப்பாங்க அழகுக்காக. வந்து சாப்பிடுவோம். ஒரு நாள் வந்தா விரட்டி விட்டுருவாரு. திரும்ப திரும்ப வந்தா என்ன செய்வாரு? மோதினாரு கெட்டி போட்டுருவாரு. அதே மாதிரி ஒரு நாள் கெட்டி போட்டார்.
வந்து வேக வேகமா வந்தார், ஆவேசமா. எப்பா அது வாயில்லாத ஜீவன்பா, அதுக்கு அறிவு இருக்கா? தெரியாம எட்டி வச்சிருக்கிறிய, அவுத்து கொடுப்பா. வாயுள்ள ஜீவன், அறிவுள்ளவன். நான் என்னைக்காவது வந்து செடிகளை சாப்பிட்டு இருக்கேனா? அறிவுள்ளவன்பா, நான் வாயுள்ள ஜீவன், என்னைக்காவது வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன். அது அறிவு இல்லாதது, அவுத்து கொடுப்பான்னு சொன்னார். இதை போன்று எந்த விஷயத்திற்கும் பள்ளிவாசலின் பக்கம் நெருங்காதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கியவர்கள், அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் இல்லாதவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டவர்கள். யார மாதிரி தெரியுமா? வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை உள்ளவர், நான் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போறேன். வெளிநாட்டுக்கு போகணுங்கிறியப்பா, பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? இல்ல. அந்த மாதிரி இஸ்லாமிய பெயர்களாக வச்சிருக்கிறோம். அப்துல் காதர், அப்துல் ரஹீம் வச்சிருக்கிறோம். என்னப்பா பள்ளிவாசலுக்கு வரியா, தொழுகிறியா? இல்ல இல்ல தொழுகுவேன். நேரம் வரும்போது என்னைக்கு நேரம் வரா? இன்னைக்கு காலங்கள் அப்படிதான் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இந்த முகையுன் வாழ்க்கையை வீணாக்கியவர்கள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் எந்த கேள்வியும் முதல் கேள்வியாக வைக்க மாட்டான். இந்த தொழுகையை பத்தி தான். என்னப்பா தொழுதியா? ஒரு மனிதனிடத்திலே தொழுகை கெட்டுவிட்டால் எல்லா அமல்களும் வீணாகிவிடும். தொழுகை கெட்டுச்சுன்னு வைங்க, தொழுகை இல்லைன்னா அவன் என்ன அமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சமூகத்துல அங்கீகாரம் இல்லாததாக ஆகிவிடும். இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ்வின் இடத்துல அங்கீகாரம் கிடைக்காது தொழுகை இல்லைன்னா. இதா சலுகத்து, இந்த தொழுகை யாரிடத்திலே சீராகி விட்டதோ, சலுக சாயிரல் அமால், எல்லா அமல்களும் சீராகிவிடும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய வேல்யூவும் அதனுடைய மதிப்பும் நமக்கு என்னவென்று விளங்கும், நமக்கு புரிய வரும். பிள்ளைகளை தொழுகையின் பக்கம் ஏவணும். எத்தனை பேர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது பிள்ளைகளை தொழுகப்பான்னு சொல்லி வர்றோம். அவன் பாட்டுக்கு வந்து கேம் விளையாட்டு இருப்பான், பேசுறவன் சண்டை போடுவான். போப்பா நான் வர்றேன். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. முறையாக வளர்க்காததுதான் காரணம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வாலிபன் தொழுகவில்லை என்று சொன்னால் பெற்றோராகிய தந்தையாகிய நீங்கள் அவனுக்கு இரத்தம் வரும் வரை அடியுங்கள், அடித்து தொழுக வையுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்கணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிடணும். தொழுகை அவ்வளவு முக்கியம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லைங்கிறாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இது முதலாவது. தொழுகையை வீணாக்கியவர்கள், வாழ்க்கையை வீணாக்கியவர்கள், தொழுகையை தொழுகாதவர்கள், வெறுமனே முஸ்லிம் மட்டும் பெயர் வச்சிருப்பாங்க. இரண்டாவதாக சீசன் தொழுகையாளிகள் அப்பப்போ வருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாச்சுன்னா முதல் சஃப்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இடம் அடுத்தவங்களுக்கு கிடைக்காது. லொஹருக்கு வருவாங்க, அசருக்கு வர மாட்டாங்க. மகரிபுக்கு வருவாங்க, இஷாவுக்கு வர மாட்டாங்க. போன வாரம் கூட சொன்னோம், மகரிபு மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் நிரம்பி வலிந்து இடம் இல்லாம வெளியே நிற்பாங்க. ஒரு கட்டத்துல சப்பல் போடுற இடத்துல எல்லாம் மகரிப்ல நின்று தொழுது இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து எதுக்காவது ஒரு காரியத்துக்கு வர்றதா இருந்தா மகரிப் நேரத்துல பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அதை பார்த்தா நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து வீடு வாங்கி வாசம் வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. நம்ம ஊரினுடைய அந்த மகத்துவம் அந்த மாதிரி. மகரிபுக்கு நிறைய வர்றோம், ஆனா இஷாவுக்கு யாரையும் காணும். கேட்டா எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு. சில பேரை பிடிச்சி கேட்கறது, எங்க மகரிபுக்கு வந்தீங்க இஷாவுக்கு காணுமங்க, இல்ல அது அங்க அப்படி. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே தொழுக வேண்டும். சீசன் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடாது. ரமலான் வந்து விட்டால் அந்த 30 நாளும் சரி அல்லாஹ் அக்பர் பள்ளிவாசல்லையே கிடப்பார். பெருநாள் வந்துச்சு, மறுநாள்ல இருந்து ஆளை பார்க்கவே முடியாது.
அடுத்த நோன்பு பெற ஒண்ணுக்கு தான் பார்க்க முடியும். இன்னும் சில பேர் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், படிக்கக்கூடியவங்க, 10th +2 காலேஜ் எக்ஸாம் வந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ் அந்த 5 நாள் தொழுகையா தான் இருக்கும். கரெக்டா வந்துருவாங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா இல்லையா, அந்த ஆர்வம். இப்படி தொழுகையாளிகளாக, சீசன் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கடன் நிறைய இருக்கா சொத்து, அல்லாஹ்ட்ட எப்படியாவது கேட்டு அந்த கடனை போக்கணும். கடனாளிகள், கடன் ஏற்பட்டதுக்காக வந்து தொழுகிறது, நோய் ஏற்பட்டதுக்காக வந்து தொழுகிறது. என்ன ஹாஜர், பள்ளிவாசல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு, ஆமா சொத்து, ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்கு, ஏதோ அந்த கட்டியாம பயமா இருக்கு, அது இல்லாம இருக்கணும், துவா செய்யுங்க, அதனால தொலை வந்திருக்கேன்னு சொல்லுவார், தைரியமா சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறோம், சிரிப்பதற்காக வேண்டிய அல்ல, சிந்திப்பதற்கு. நாம் தெளிவு அடைய வேண்டும். எல்லோரும் ஒரு நாள் இந்த பள்ளிக்கு வந்துதான் ஆகணும், வந்துட்டு தான் கபருஸ்தானுக்கு போகணும். இங்க வராம என்ன செய்ய முடியாது. நமக்கு தொழுகை வைப்பதற்கு முன்னால் நாம் தொழுது கொள்ள வேண்டும். சீசன் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து தொழுகையாளிகளாக இருக்கணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, வீட்டுல ஏதாவது ஒரு மௌத்து ஏற்பட்டுச்சுன்னா பயந்து பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அத்தா அல்லது வேற யாராவது பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னா ஒரு 40 நாளை பார்க்க முடியும். அந்த 40 நாளோட முடிஞ்சு போச்சு தொழுகை எல்லாம். சில பேர் திடீர்னு ஒரு 10 நாள் 20 நாளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியாது. திடீர்னு அந்த ஒரு மாசம் கழிச்சு வருவாங்க. எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, அந்த 10 நாள்ல அவங்களுக்கு என்ன அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சுன்னு தெரியல. அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவையை முன்னிட்டு மட்டும் அல்லாஹ்வை வந்து பயந்து தொழுகிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் தொழுகையா? இது தொழுகை அல்ல. அல்லாஹ்வை ஏமாற்றுவது, அல்லாஹ்வை கிண்டல் அடிப்பது. நமக்கு தேவைக்கு மட்டும் வர்றியப்பா சொல்றோமா இல்லையா? தேவை முடிஞ்சு போச்சுன்னா என்னை கண்டுக்கிறது இல்ல, பேசுறமா இல்லையா? வந்து திரும்ப வந்து நான் போப்பா இன்னொரு இடத்துல இன்னொருத்தரை போய் பாரு, தர முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ வேண்டும். தொழுகையிலே அவ்வளவு அக்கறையோடும் ஆனந்தத்தோடும் இறையச்சத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். ஃபிக்ஹ்ல சொல்றாங்க, இந்த தொழுகையாளிகளுக்கு எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் குறை செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், இவர்களுக்கு தண்டனை உறுதி, நன்மை கிடைக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை, அதை மேப்பூச்சின்னு சொல்லுவாங்களா இல்லையா? மற்றவங்க பார்க்கிற மாதிரி நம்முடைய தேவைக்கு வந்து இதுக்கு வந்து நன்மை கிடையாது, தண்டனை உண்டு என்று சொல்கிறார்கள் ஃபிக்ஹ்ல. நம்ம யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மூன்றாவது வகை சாரிக்கு, திருடர்கள், தொழுகை திருடர்கள். அதனால எல்லாரும் நினைச்சாங்க, நான் அடுத்த வாரத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு பரிசுலாம் கொண்டு வந்துடக்கூடாது. கண்டிப்பா கொண்டு வாங்க. பரிசு திருடர்கள் அல்ல, தொழுகை திருடர்கள். தக்பீர் கட்டின உடனே ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். தக்பீர், ருக்கு, சுஜூது, எங்க நிக்கிறோம், என்ன ஓதுறோம், எந்த சிந்தனையும் இருக்காது. பட்டு 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 பட்டுன்னு இப்படி இருந்தால் அந்த தொழுகையினுடைய திருடர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பின்னால் பார்ப்பதற்கு ஆற்றல் படைத்தவர்கள். பின்னாடி யார் நிற்காங்கன்னா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நிற்கிறாங்க. ஒரு சஹாபி ஒது செய்துட்டு வேக வேகமா ஓடி வந்து ருக்குவுக்கு வந்து பாஞ்சு ருக்குவுக்கு போற. நமக்கு நிறைய நடக்கும் பள்ளிவாசல்கள்ல, அந்த ரக்காயத்து கிடைச்சிடணுங்கிறதுக்காக இமாம் ருக்குவுக்கு போகும்போது வேக வேகமா வந்து சல்லுன்னு அப்படி பிளேட் வந்து லேண்ட் ஆகுற மாதிரி வந்து கரெக்டா ருக்குவுக்கு போயிடுவார். ருக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு ரக்காயத்து கிடைச்சிடுமா இல்லையா? அந்த எண்ணத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையை முடிச்சிட்டு கேட்கிறாங்க, யாரு கடைசியா வந்து ருக்குல ஜாயின் பண்ணது முதல் ரக்காத்துல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் கொஞ்சம். ஆனா அவகாசம் கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபப்பட மாட்டாரு. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருந்தாங்க.
2 தடவை கேட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. 3வது தடவை கேட்கும் போது சஹாபியே தானா எழுந்திச்சிட்டார், யாரும் சொல்லலாம் நான் தான். இப்படி நீங்க தொழுகையில நிக்காதீங்க. தொழுகை என்று சொன்னால் ஆரம்பத்தில் 2 தக்பீர்கள் இருக்க வேண்டும். முதலாவது தக்பீர் தஹரீமா இருக்க வேண்டும், அடுத்ததாக அந்த ருக்குவினுடைய தக்பீர் இருக்க வேண்டும். அப்படின்றால் தான் உங்களுடைய தொழுகை கூட. அல்லாஹ் அக்பர் அப்படியே ருக்குவுக்கு பேரு. அப்படி வந்தால் அது தொழுகை ஆகாது. நீங்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு முழுமையாக அந்த ஒரு ரக்காத்தை முழுமைப்படுத்துங்கள், நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக 4வது பாயிண்ட் வந்தாச்சு. சில பேர்கள் தொழுவார்கள், 5 நேரமும் கரெக்டா பாங் சொன்ன உடனே வந்துருவாங்க. ஒரு வக்து கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா உடல் மட்டும்தான் பள்ளிவாசல்ல இருக்கும், அவர்களுடைய உள்ளமெல்லாம் எங்க இருக்கும்? வெளியில இருக்கும். பள்ளிவாசல் வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லா சிந்தனைகளும் வரும். அங்க போக வேண்டியது இருக்கு, இங்க போக வேண்டியது இருக்கு, மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதுவும் மோசமான தொழுகை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இது போராட்ட தொழுகை, இது தொழுகை அல்ல. ஆனால் சஹாபாக்களினுடைய தொழுகை எப்படி இருந்தது தெரியுமா? உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, அந்த தொழுகையினுடைய சிந்தனையிலேயே இருப்பார்கள். தொழுக போகணும், பாங்க எப்போ சொல்ல போறாங்க, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு ஓடி வர வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம், ஆசை அந்த சஹாபாக்களின் இடத்துல இருந்தது. இறையச்சம் இருந்தது, தொழுகையினுடைய தேட்டம் இருந்தது. ஆனால் நம்முடைய விஷயத்துல நாம் பலகீனமாக இருக்கிறோம். உள்ள மட்டும்தான் வெளியில இருக்குது, நம்ம உடல் பள்ளிவாசல்ல இருக்குது. இது தொழுகையே அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தொழுகை மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குரிய தொழுகை. அடுத்ததாக 5வது சொன்னார்கள், மன ஓர்மைப்படுத்தி தொழுபவர்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா மனசை ஓர்மைப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த மனம் ஓர்மைப்படுத்தாது. சில நேரங்கள்ல தவறி போயிடும், மனசு வெளியிலே அலைபாயும். இருந்தாலும் அவைகளெல்லாம் விரட்டி விட்டு மனசை ஓர்மைப்படுத்தி தொழுகக்கூடியவர்கள், இவர்களுக்கு நன்மை உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிப்பும் உண்டு, அதற்கான முயற்சி செய்கிறார்கள் அல்லவா, அதனால் அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் 6, 7 2 விஷயம் இருக்குது, அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய நன்மக்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்தருள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை அடியார்களாக நாம் முழுமையாக அதை நிறைவேற்றக்கூடிய மகத்தான சாலிஹீன்களாக இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து முறையாக தொழுகக்கூடிய நன்மக்களாக ஆக்கி சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம் அத்துணை பேர்களையும் அங்கீகரித்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.